ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்ட்ரி எக்ஸாம்ஸ் அகாடமி. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் போடக்கூடிய ஃபர்ஸ்ட் வீடியோ இதுதான். ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணாததுக்கு காரணம் என்னன்னா, நம்மளோட சிலபஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆஃப் குரூப் 4 அண்ட் குரூப் 2 கொஷின்ஸ் எப்படி இருக்குது, எங்கேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு சோர்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ குரூப் 4 அண்ட் குரூப் 2ஓட எக்ஸாம்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த குரூப் 4 அண்ட் குரூப் 2 கொஷின்ஸ் எங்கிருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொஷின்ஸ் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க. நாங்கள் ஃப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய அட்டம்ஸ் வந்து எழுதியிருக்கோம். ஸோ இருந்தாலுமே இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம புக்கில் அவங்க கொடுத்த சிலபஸில் நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு எதுவுமே கவர் ஆகாத மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஸோ அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஸோ அப்போ எங்கேருந்து அந்த அவுட் சோர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்ம சிலபஸ் வைஸ் படிக்கிறோம். ஸோ சிலபஸ் வைஸ் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறோம். ஸோ அது ஸ்கூல் புக்ஸில் ஃப்ரம் 6 to 12 நம்ம எங்கெங்கே படிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக வேர் டு ஸ்டடி எல்லாமே நம்ம ஒவ்வொரு இதுக்குமே நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அது கொடுங்க. ஸோ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் 4ல எல்லாருக்குமே ரொம்ப கை கொடுத்துச்சு. தமிழ் எல்லாரும் ரொம்ப நம்பிட்டு போயிருந்தோம். ஸோ அந்த 100 கொஷின்ஸ் நம்ம வந்து போட்டலாம் அப்படின்ட்டு. ஆனால் தமிழ் வந்து ரொம்ப டஃப் அண்ட் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. எப்படிடா கொஸ்டின் எடுத்தானே தெரியாத அளவுக்கு தமிழ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாகவே இப்போ அந்த குரூப் 4க்கு சக்ஸஸ் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜிஎஸ்ல தான் வந்து தமிழில் வந்து ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ் தான் வந்து கை கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஜிஎஸ்க்கான அவுட் சோர்ஸ் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ புக்கில் இருந்து நம்ம குரூப் 4 எடுத்துக்கிட்டோம்னா புக்கில் இருந்து ஒரு 30 கொஷின்ஸ் 35 கொஷின்ஸ் அரௌண்ட் நம்மளுக்கு புக்கில் இருந்து வந்திருக்கு. ஸோ ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அவுட் சோர்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த குரூப் 2க்கோ இல்லை குரூப் 4க்கோ நம்ம போகக்கூடிய கேண்டிடேட்டா இருக்கும் அப்படின்னா அந்த ஆஸ்பிரண்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவுட் சோர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதா இந்த லிஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவும் அதுதான். ஸோ எங்க இருந்து தான் அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம குரூப் 1 ஆகட்டும், குரூப் 2 மெயின்ஸா இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்குமே இப்போ இந்த புக்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல அதுக்கான ப்ரூஃபோட நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன். ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம புக்ஸ் மட்டும் பார்க்க போறோம். ஸோ இதுல 45 கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 2A மட்டுமே இந்த புக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த புக் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா யூனிட்மே, அதாவது ஹிஸ்டரியா இருக்கட்டும், ஐஎன்எம் இருக்கட்டும், இல்லை வந்து டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த ரிமைனிங் ஜிஎஸ் பார்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்க்கான கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கிறது இந்த ஒரே ஒரு ஃபோக்கஸ் பண்ண புக்கு தான். ஸோ அதோட ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் டாக்டர் கா வெங்கடேசன். ஸோ அவரோட புக்கில் இருந்து தான் ஸோ இந்த 45 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக நம்ம ப்ரூஃபோட சர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அப்போ என்னென்ன புக்ஸ் வந்து நம்ம வாங்கணும். ஸோ அடுத்து வந்து நம்மளுக்கு 2026 குரூப் 4 எக்ஸாம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ ஃப்ரம் அந்த டிசம்பர் எண்டில் வந்து நம்மளுக்கு டிஎன்பிசில இருந்து நம்மளுக்கு 2026க்கான ஆனுவல் பிளானை ரிலீஸ் பண்ணிடுவாங்கங்கிற எவிடன்ஸும் நம்மளுக்கு வந்து இருக்கு. ஸோ அந்த அறிக்கை நம்மளுக்கு வெளிவந்துருச்சு. அப்போ நெக்ஸ்ட் 2026ல வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு தான் வரும். ஸோ எலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்ச ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு தான் நம்மளுக்கு எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரப்போகுது. ஸோ அதுக்கான ஆனுவல் பிளானா நம்மளுக்கு வந்துடும். ஸோ அப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த டியூரேஷன் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைம் நம்மளுக்கு இவ்வளோ இருக்கு. நம்ம வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை ப்ரிப்பரேஷன்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை அவுட் சோர்ஸ் புக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இப்போ இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இந்த ஆனுவல் பிளானர் வந்ததுக்கு அப்புறம் உட்காந்து படிக்கிறேன், டிசம்பர்ல வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் தான். ஸோ இந்த நவம்பர்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இப்போ எடுத்ததுமே நம்ம வந்து இதுல இருந்து கொஸ்டின் வந்திருக்கா அப்படி இந்த மாசமே உட்காருங்க ஷெட்யூல் போடுங்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்க குரூப் 4 அண்ட் குரூப் 2 கொஸ்டின்ஸ் எதுல இருந்து எடுத்திருக்காங்க, அப்ப நம்ம இன்னும் எதை மிஸ் பண்றோம், எதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான அவுட் சோர்ஸ் புக்ஸை இந்த மந்த்ல நீங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸ் எல்லாருக்கிட்டையுமே அவைலபிளா இருக்கும். அதை பத்தி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அடுத்தது நம்ம வெளியே இருந்து படிக்க போறோம் அப்படின்னா அந்த அவுட் சோர்ஸ் புக் எதெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படிங்கறத இந்த மந்த் ஒரு கால்குலேஷனோட நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர்ல நம்மளுக்கு ஆனுவல் பிளானர் வந்துருச்சு அப்படின்னா அப்போ நம்ம எப்போ எக்ஸாம் நம்மளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி அப்போல இருந்து நம்ம ஷெட்யூல் போட்டு உட்கார ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான் வந்திருக்கு. ஃப்ரம் டிசம்பர்ல நாங்கள் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லி எந்த மந்த் எக்ஸாம் அப்படிங்கிறது எதுவுமே நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ அப்போ நம்ம படிக்கக்கூடிய அந்த டியூரேஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு நம்ம அதை படிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவையோ அதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி ஸோ நீட்டாக பக்காவாக ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஆனுவல் பிளானர் அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்கக்கூடியது ஜிஎஸ்க்கான அவுட் சோர்ஸ் மட்டும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஃப்ரம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தமிழுக்கான அவுட் சோர்ஸ் வீடியோவும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் ஜிஎஸோட அவுட் சோர்ஸ் நம்ம எங்கிருந்து தான் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ்ல கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிடறோம். ஸோ நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும், ஐஎன்எம்மா இருக்கட்டும், டிஎட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் எல்லாமே நம்ம இந்த வெங்கடேசன் சாரோட புக்கை தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம்.
ப்ரொஃபசர் டாக்டர் கா வெங்கடேசன். ஸோ இதுல இருந்தா நம்மளுக்கு அதிகப்படி இது குரூப் 2 இப்ப கடைசியா முடிஞ்ச 2025 குரூப் 2 முடிஞ்சதுலயே அந்த குரூப் 2ல நம்மளுக்கு 45 அரௌண்ட் 40 to 45 கொஸ்டின்ஸ் வந்து இந்த வெங்கடேசனோட புக்ல இருந்து நம்மளுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம புக்கை பார்த்துருவோம். ஸோ வரலாறு ஹிஸ்டரியில பார்த்தோம் அப்படின்னா பண்டைய கால வரலாறு, இடைக்கால வரலாறு, நவீன கால வரலாறு அப்படின்னு சொல்லி 3 புக்ஸா வந்து வெங்கடேசன் அவர்கள் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இது தமிழ்ல இந்த மாதிரி செப்பரேட் புக்ஸா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இங்கிலீஷ் போர்ஷனா வேணும், எங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி ஒரு புக் மட்டும் அவைலபிளா இருக்கும். ஸோ டாக்டர் கே வெங்கடேசனோடது. ஸோ அந்த புக்ஸை நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா நீங்க இந்த 3 தமிழ் புக்ஸை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லா வெப்சைட்லயும் அமேசானா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே இந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க ஈஸியா ஆன்லைன்ல இந்த புக்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரிக்கான புக்ஸு. ஸோ இந்த புக்ஸ்ல இருந்து தான் ஹிஸ்ட்ரியில அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்பட்டிருக்கு. அதே போல ஐஎன்எம் பார்த்தோம்னா நம்ம இது வரைக்கும் லக்ஷ்மிகாந்த் சொல்லியிருந்திருப்போம். ஸோ அதே போல இந்திய அரசமைப்பா இருக்கட்டும், இந்திய தேசிய இயக்கமா இருக்கட்டும், நம்மளுக்கு யூனிட் ஹிஸ்ட்ரியோடையும் கவர் ஆகுது. அதே போல யூனிட் 6லயும் உங்களுக்கு பாதி ஐஎன்எம் டாபிக்ஸ் கவர் ஆகும். ஸோ அப்ப இந்த எல்லா ஐஎன்எம்முமே உங்களுக்கு கவர் ஆகக்கூடிய 2 புக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்ஷ்மிகாந்தோட புக் ஒன்னு, இன்னொன்னு ப்ரொஃபசர் கா வெங்கடேசனோட புக் ஒன்னு. ஸோ இந்த ரெண்டுமே. ஸோ இதுக்கான இமேஜ், இந்த புக்கான இமேஜ் வந்து உங்களுக்கு நான் சைட்லேயே வீடியோ ப்ளே ஆயிட்டு இருக்கும்போது சைட்ல உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்றேன். அந்த இமேஜ் தான். ஸோ இந்த புக்ஸை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்ககிட்ட வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த லக்ஷ்மிகாந்த்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 to 31 டாபிக்ஸ் அரௌண்ட் நம்ம இம்பார்ட்டண்டா நம்ம சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்க படிச்சா போதும். ஸோ அந்த புக் ஃபுல்லா நம்ம படிக்கணுமா? என்னப்பா இது ஏதோ காலேஜ் புக்ஸ் மாதிரி இவ்வளோ பெருசு இருக்கு. இது ஃபுல்லா நம்ம எப்படி கவர் பண்றது அப்படின்னு நம்ம இது பண்ணிக்க தேவையில்லை. இப்போ இந்த பண்டைய கால வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம சிலபஸ்ல என்ன கவர் ஆகுதோ அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ அது நம்ம எவ்வளோ கவர் ஆகுதோ, இடைக்கால வரலாறு இருக்கட்டும், நவீன கால வரலாறு இருக்கட்டும், ஸோ எல்லாமே நம்மளுக்கு சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுதோ அது அந்த புக்ஸ்ல வந்து எங்கிருந்து எது வரைக்கும் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம படிச்சா போதும். ஸோ அதே போல லக்ஷ்மிகாந்த்ல நம்மளுக்கு நிறைய எடிஷன் இருக்கு. 6, 7, 8 சொல்லி லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 8th எடிஷன் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க 8th எடிஷன் நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அதே போல இந்திய அரசமைப்பு அப்படிங்கிற கா வெங்கடேசனோட புக்கையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இதுல இருந்து தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து நம்மளுக்கு இருக்கு. அதே போல யூனிட் 5, யூனிட் 6 டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே போல டாக்டர் கா வெங்கடேசனோட 2 புக்ஸை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்றோம். ஒன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு அப்படிங்கிற டாக்டர் கா வெங்கடேசனோட புக்கு. அது வந்து செப்பரேட்டா போட்டிருப்பாரு. அதாவது தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் பண்பாடு நவீன கால அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கும். அதே போல தற்காலம் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டுமே தமிழ்நாட்டோட பண்பாடு வந்து வரலாறு வந்து பண்டைய காலத்துல எப்படி இருந்துச்சு, இடைக்காலத்துல எப்படி இருந்துச்சு சொல்லி தனித்தனி செப்பரேட் புக்ஸா வந்து இருக்கும். ஸோ அதுக்கான இமேஜ் உங்களுக்கு நான் சைட்ல ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த புக்ஸை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு புக் வெங்கடேசன் சாரோடது. அண்ட் இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டன்டான புக் என்னன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டு அரசாங்கம் மற்றும் நிர்வாக ஆளுகை அப்படிங்கிற புக்கு. ஸோ இதுல இருந்தும் நம்மளுக்கு வந்து இந்த பாலிட்டிலையும் நம்ம இதை இன்க்ளூட் ஆகிக்கலாம். அதே போல டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் இது இருக்கலாம். 2 யூனிட்டுக்குமே இந்த புக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக், மஸ்ட் பை அப்படின்னு சொல்லக்கூடிய புக் வந்து இதோட ஆத்தரும் பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் சார் தான். ஸோ தமிழ்நாட்டின் அரசாங்கம், நிர்வாகம் மற்றும் அந்த நிர்வாக ஆளுகை வந்து நம்மளுக்கு பாலிட்டிலையும் கவர் ஆகும். அடுத்தது பார்த்தோம்னா பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய புக் வந்து சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக பொருளாதார பிரச்சனைகள் அது இந்தியாவிலும் மற்றும் தமிழ்நாட்டிலும் இது ரெண்டுமே நம்மளுக்கு சிவாவோட புக்ல வந்து கவர் ஆகுது. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இந்த புக் இந்த நான் சொல்லியிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே புக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 2A அண்ட் குரூப் 4. ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு மேஜரா கவர் ஆகுது. ஸோ இந்த புக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் இந்த மந்த்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட ஸ்டடி கோர்ஸ்க்கு நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு அனல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு பக்கா ஷெடியூல் பிளான் பண்ணிக்கலாம். எக்ஸாம் வரைக்கும் நம்ம எப்படி போகலாம், எதை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளோட ஆன்லைன் அகாடமியில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூடியூப்லேயே நிறைய நம்ம வீடியோஸ் போட போகிறோம். அண்ட் நம்ம ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டெஸ்ட் பேட்சும் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம ஸ்கூல் புக்ஸ்க்கான கிளாஸஸ் வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்து இந்த புக்ஸில் இருக்கக்கூடிய இந்த கா வெங்கடேசன் இதில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஐஎன்எம்மாக இருக்கட்டும், அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ முடியுமோ அதுவுமே நம்ம சிலபஸில் கவர் ஆகிறத நம்மளோட சேனலில் நம்ம வந்து கிளாஸஸ் வீடியோஸ் வந்து எடுக்க போகிறோம். ஃப்ரம் எஸ்பெஷலி எக்ஸ்க்ளூடடாக அவுட் சோர்ஸ் மட்டுக்கான கிளாஸஸ் வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதே போல மேக்ஸுக்கு நம்ம எப்பயுமே ஆர்எஸ் அகர்வால் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இது எல்லாமே நமக்கு டோட்டல் 100 மார்க்ஸ்க்கு வரப்போகுது. அதில் எஸ்பெஷலி நீங்கள் ஜிஎஸ் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய புக்ஸ் வந்து மெயின் அண்ட் மேஜராக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வெங்கடேசன். இது ஏன் இந்த புக்கை மட்டும் இவ்வளோ ஸ்பெஷாலிட்டியாக சொல்கிறோம் அப்படின்னா பிகாஸ் நடந்து முடிஞ்ச இந்த 2025 கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆஃப் குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 அனலைஸ் பண்ணும்போது இவரோட புக்ஸில் தான் அதிகப்படியான கொஸ்டின்ஸ் நியர்லி குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு 35 to 40 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு புக்ல இருந்தே வந்துருச்சு ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்மளுக்கு அவுட் சோர்ஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. அந்த அவுட் சோர்ஸ்ல இருந்து வந்தக்கூடிய அந்த ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வெங்கடேசன் சார் புக்ல இருந்து வந்திருக்கு. ஸோ இது போக நம்மளுக்கு
நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் சோஷியல்லேருந்து 5 கொஷின்ஸ் வந்து வரப்போகுது இல்லையா? ஸோ அந்த வந்து நம்ம சயின்ஸ் அண்ட் சோஷியலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான் பார்த்தாகணும். சயின்ஸ் அண்ட் சோஷியல் ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் ஜியோகிராஃபி நம்ம 10th வரைக்கும் தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு எந்த அவுட் சோர்ஸும் கிடையாது. ஸோ ஜியோகிராஃபி அண்ட் சயின்ஸ்க்கு நம்ம ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே போதுமானது. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்கனாமிக்ஸ் இதுக்கு மட்டும் தான் அவுட் சோர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு புக்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிட்டாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் 2026ஓட குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்ஸை அட்டன் பண்றதுக்கான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஃப்ரெஷர்ஸா இருக்கவங்க நான் புக்ஸ் படிச்சுட்டு போனேன். பட் எதுவுமே எனக்கு எந்த கொஸ்டின்ஸ் எங்கிருந்து வந்திருக்கு அப்படிங்கிற அனாலிசிஸே தெரியல அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றவங்களுக்கு ஸோ இந்த வீடியோவும் இந்த புக்ஸும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்க இந்த புக்ஸை வந்து ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி ஆன்லைன்ல நான் உங்களுக்கு வந்து லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். எந்தெந்த லிங்க்ல நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. ஸோ புக்கோட ரேட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எந்தெந்த டாபிக்ஸ் மட்டும் அதில் இருக்கோ நீங்கள் ஆன்லைன் பிடிஎஃப் கிடச்சிச்சுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஜெராக்ஸும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சாஃப்ட் காப்பியும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ புக்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு பாருங்கள். குரூப் 4 அண்ட் குரூப் 2 கொஸ்டின் பேப்பர். ஸோ எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்தெந்த பேஜ் நம்பர்லேருந்து எந்த புக்கிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். ஸோ அவுட் ஆஃப் சோர்ஸ் நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கணும் அப்படின்னா நம்ம பெஸ்ட் அண்ட் சோர்ஸாக ப்ரொவைடாக இருக்கிறது ப்ரொஃபசர் டாக்டர் கா வெங்கடேசன் அவர்களோட புக் வந்து ஜிஎஸ்க்கு ரொம்ப 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 சப்போர்ட்டிவாக இருக்கு ஃப்ரம் குரூப் 1ல இருந்து குரூப் 4 வரைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஜிஎஸ் மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த தமிழ் இருக்கு இல்லையா, ஸோ தமிழுக்கு எங்கிருந்துப்பா எடுத்திருக்காங்க ஸ்கூல் புக்கில் கிராமரனும் ஸோ எங்கேயுமே இருந்து வரல. ஸோ அவுட் சோர்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் தமிழுக்கு எங்கிருந்து நம்ம படிக்கலாம், எதை படிக்கலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸோட டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸஸ்ல அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு தமிழோட அவுட் சோர்ஸ் வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாகவே நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஜிஎஸோட அவுட் சோர்ஸ் பார்த்துருக்கோம். இதை பார்த்துட்டா நம்ம போதுமா, ஓகேவா, இது நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாமா அப்படின்னா, ஒரு வேளை உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் தமிழ் உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜிஎஸும் இந்த அவுட் சோர்ஸ் புக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ முதல்ல புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ண இந்த மந்த்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை தமிழோட அவுட் சோர்ஸில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துறேன். அண்ட் நம்மளுக்கு எப்போ ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆகுதோ அப்போ உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயிடும். அதே போல் உங்களுக்கு பக்காவான ஷெடியூல் எப்படி போகலாம், ஃபர்ஸ்ட் எதை படிக்கலாம், ஸோ அவுட் சோர்ஸ் நிறைய இருக்கு எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்துக்கான கிளாஸஸ் வீடியோ அண்ட் ஷெடியூலும் நம்மளோட சேனலில் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.